அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 27/7/2026 ஃபேண்டாஸ்டிக் டே. அற்புதமான நாளில் இன்றைக்கி நடந்த சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ ஆம் த இம்மார்டல் ரூலர் ஓம். இன்றைக்கி வந்து இப்போ ஈவினிங் நேரலை பார்த்தேன். நான் அது பார்க்கும்போது ராதாகிருஷ்ணன் நேரலை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நிறைய பாலிடிக்ஸ்லாம் பேசின்னு இருந்தான். ஸோ இந்த பக்கம் நாகராஜ சோழன் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நாகராஜ சோழன் நேரலையில் வந்து மணிவண்ணன் ஒருத்தர் வந்து நல்லா பேசின்னு இருந்தார். அதை பார்த்தேன். நிறைய விஷயம் என்னை பற்றிலாம் கூட சுற்றி பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் நான் சரியாக கவனிக்கலை. பட் என் பேர் அடிபட்டுச்சு, அது மட்டும் பார்த்தேன். மணிவண்ணனுடைய பேச்சு பார்க்கும்போது ஓரளவு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இன்னும் அவருக்கு நிறைய விஷயம் தெரியணும். இன்னும் அவருக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது தெரிஞ்சது ஆன்மீகத்தில். பை தி வே இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் ஃபுல் டே என் கூட சண்டையிலே இருந்தோம். பயங்கரமான சண்டை போட்டுருந்தோம். நேற்று நான் போட்ட அந்த வீடியோவை வச்சு நிறையா கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசினிருந்தான். நிறைய கெட்ட வார்த்தை பேசினான். அதுக்கப்புறம் ஒரு 3 ஏஐயில் க்ரியேட் பண்ண கெட்ட கெட்ட வார்த்தை பாட்டு 3 பாட்டு போட்டான். ஸோ அது எல்லாத்தையும் நான் தொகுத்து நம்ம சிவராசன் பாஞ்சசன்யம் சிவராசனுக்கு அனுப்புனேன், நகுலனுக்கு அனுப்புனேன். அப்புறம் நாகராஜ சோழனோட 2 நம்பர் இருந்துச்சு, அதுக்கு அனுப்புனேன், வாட்ஸ்அப் நம்பர். பட் ஆனால் நகுலனும் நாகராஜ சோழனும் பார்க்கல. பட் சிவராசன் மட்டும் பார்த்தார். சிவராசன் பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் என்ன சொன்னார், உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னதை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். அதனால் ஓகே டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதோடு அந்த இஷ்யூவை ட்ராப் பண்ணிவிட்டு ராதாகிருஷ்ணனும் அடுத்து நேரலைக்கு ரெடி பண்ணும் இல்லையா, நோட்ஸ் எடுப்பான். அதனால் அவனை அப்படியே விட்டு வந்துட்டேன். இதை தவிர இன்றைக்கி மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னாக்கா, நாகராஜ சோழன் வந்து அவ்வளோ விஷயம் தெரியாத ஆள், இக்னரண்ட்டு. அவர் விட்டுருவோம். ராதாகிருஷ்ணன் வந்து ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஆள். ஆனால் அவன் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். யாரோ மேலேருந்து அவனை வந்து ஆட்டி படைக்கிறாங்க. அன்றைக்குமா அது அமெரிக்கன் ஏஜென்சி ஏதோ ஆன்டி இண்டியன் ஏஜென்சி ஏதோ அவனை வந்து கைக்குள்ளே வச்சுரு இதெல்லாம் செய்ய வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ராதாகிருஷ்ணனுக்கு இந்த அறம்பாடி சித்தர் பாடல்கள் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டாவே ரொம்ப கோபமாக வரான். அதே மாதிரி இந்த 4 பேர் செத்த விஷயத்தை பற்றி பேசினாலும் கோபமாக வரான். நம்ம துரை, சேர்மன் துரை, சாந்தன் சாம்ராஜ், அப்புறம் நகுலன் குரூப்பில் ஒரு ஆள், அப்புறம் இந்த சந்திரசேகர், இவங்க 4 பேரோட மரணத்தை பற்றி பேசினாலும் ராதாகிருஷ்ணன் ரொம்ப காண்டாகிறான், ரொம்ப கோபமாகறான். ஸோ இந்த 4 பேருடைய மரணத்துக்கு ராதாகிருஷ்ணன் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஐ கன்ஸ்ட்ரூ. பை தி வே கடைசியில் ஒரு சேலஞ்ச் பண்ணோம். உனக்கு தைரியம் இருந்தாக்கா நீ உங்கள் அம்மா பத்தினியாக இருந்தாக்கா நீ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுறா அப்படின்னு சொன்னான். சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ண முடியும் பாடுறான்னா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எங்கள் அம்மா பத்தினி தான், நீ இப்போ கேட்டுட்டதால் நான் செய்கிறேன் ராதாகிருஷ்ணன். இன்றைக்கி நைட்டை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். லோக்கல் போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் சிபிஐக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன். பட் ஆனால் சைபர் கிரைமுக்கு இல்லை, லா அண்ட் ஆர்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சப்ஜெக்ட்னு சொல்லிவிட்டேன். ஸோ இப்படி இன்றைக்கி ரொம்ப காரசாரமான சண்டை எனக்கும் ராதாகிருஷ்ணன் நடந்தது. பட் முடிவில் அப்படியே விட்டுருக்கிறேன். பட் நைட்டுக்குள்ளே அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ராதாகிருஷ்ணன் மேலே. அவன் பேசின கெட்ட வார்த்தைங்களுக்கும் அவன் பண்ண வேலைங்களுக்கும் 4 பேர் சாவு சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், சஸ்பீஷியஸ் டெத்து. அப்புறம் சிபிஐக்கு அவன் சேனலில் வந்து பொதுவாக ஆன்டி இண்டியன் மெசேஜஸ் தான் போட்டுன்னு இருக்கான். பிஜேபிக்கு எதிராக போடுறதா சொல்லி எகென்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட்டு போட்டுன்னு இருக்கிறத நான் சிபிஐக்கு கொடுப்பேன். ஸோ அந்த சேனலை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறது. அதை நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். பை த வே இன்றைக்கி வந்து நேற்று வந்து எனக்கு மெட்ராஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது. நான் உங்களுக்கு சொன்னேன், மெசேஜ் வந்தது, ஒரு ஃபோன் வாய்ஸ் மெசேஜெலாம் வந்ததுன்னு சொன்னேன். அதுதான் மெட்ராஸ் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து அவங்க நேற்று ஒரு ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தான். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன்.
ஸோ இதுதான் அவங்களோட ஃபோட்டோ. அவன் பேர் சொல்ல மாட்டேன்றான், அதே மாதிரி அவனுடைய இதுவும் சொல்ல மாட்டேன்றான், லொக்கேஷனும் ஷேர் பண்ண மாட்டேன்றான். ஸோ இஸ் ஹைடிங் ஹிம்செல்ஃப். ஸோ இவன் வந்து நேற்று வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசி என்னுடைய லொக்கேஷன்லாம் தெரிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து மிரட்டல் விடுறான். இன்னும் 8 days தான் கவுண்ட், உனக்கு 8 daysக்குள்ளே உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லு. அப்போது எனக்கு டவுட் வந்தது, 8 days. அதே மாதிரி 8 daysல தான் அந்த வீடியோ, என்னை பற்றி வீடியோ போட்ட அந்த 8வது நாளில் தான் அந்த சந்திரசேகர் சாமியை வந்து தூக்குனானுங்க. ஸோ அப்போ அந்த சந்திரசேகர்னு சொல்லக்கூடிய சேகர் சாமியை வந்து கொன்னது இவனாக இருக்கணும் எனக்கு டவுட் வந்தது. உடனே அவனுடைய செல் நம்பரை நோட் பண்ண. அவனோட செல் நம்பர் வந்து 8148486464 8148486464. இது அவனோட செல் நம்பர். மெட்ராஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதெல்லாம் மெட்ராஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாக்கா இது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனின்னு அப்படின்னு வருது. குரூப் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க ஃபார்மசியில், ஃபார்மசூட்டிக்கல் மெடிசன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இப்போ வந்து பேசிக்கலி வந்து மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளில் ஒரு கம்பெனியில் இருந்துன்னு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அவன் ஒரு எம்டியாவோ அல்லது ஒரு சேர்மனாவோ இருக்கிறான். குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அல்லது ஒன் அமங் தி டைரக்டர்ஸாக இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சேன்னாக்கா, அவன் 8 நாளில் என்ன கதையை முடிக்கிறேன்னு சொல்கிறான்னாக்கா, இதே மாதிரி தான் அவன் ஏற்கனவே கதையை முடித்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சொல்லி கரெக்டாக கதையை முடிப்பான் போல இருக்கு. ஸோ இவன் தான் வந்து சேர்மன் துரையை கொன்னவன், சாந்தன் சாம்ராஜை கொன்னவன், அதே மாதிரி நகுலன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொன்னவன். இப்போ 8 நாளைக்கு முன்னாடி என் வீடியோ போட்டதால் என்னோட அதை லிங்க் பண்ணி அந்த சாமியாரை இன்றைக்கி கொண்டு இருக்கிறான். அடுத்து 8 நாள் எனக்கு டைம் கொடுத்துருக்குறான். அப்புறம் நான் அவனுக்கு மெசேஜ் போட்டேன், 8 நாளைக்குள்ளே, இன்றைக்கி விட்டுரு, நாளையிலேருந்து கணக்கு வச்சுவோம். ஸோ 4ஆம் தேதியோடு முடியுது 8 நாள். 4ஆம் தேதிக்குள்ளே நீ என்னை கொல்லலைன்னா 5ஆம் தேதி எனக்கு புதிய ஆடி கார் ஒன்று வாங்கணும். ஆடி கார் ஒயிட் கலரும் சொல்லிட்டேன். ஒயிட் கலரில் ஒரு கார் வாங்கி தரணும். அது டாப் மாடலாக இருக்கணும், ஃபுல்லி லோடடாக இருக்கணும். அப்படி ஒன்று வாங்கி கொடுக்கணும். ஏன்னா என் உயிர் ரொம்ப ப்ரிஷியஸு. ஆடி காருக்கு சமமான உயிர் கிடையாது. பட் ஆனால் எனக்கு மேக்ஸிமம் அது தேவைப்படுறது, அது ஒரு கார் வேணும். அதனால் அந்த நல்ல கார் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன் நான். அவன் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த 4ஆம் தேதியில் உனக்கு டைம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி உன்னத்துக்கு உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த 4 பேரை கொன்னது நீ தானேன்னு சொல்லிட்டு போட்டேன். ரெண்டாவது, அவங்க 4 பேர் அவன் விஷம் வச்சு கொண்டு இருக்கிறான். அது சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டு இருக்கிறான்றது என்னோடய சந்தேகம். ஏன்னா அவன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் இருக்கிறதால, அதுவும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதால, எந்த மருந்தை வந்து கொடுத்தா மருந்தை வந்து ஈவன் அட்டாப்சியில் கூட விஷம் சாப்பிட்டது தெரியாதோ அதை மாதிரி ஒரு மருந்தை கொடுத்துருக்குறான் அவங்களுக்குன்னு எனக்கு சந்தேகம். ஆகவே 4 பேருமே உணவுக்கு பிறகு தான் அவங்க இறந்துருக்காங்க. சாப்பாட்டில் தான் ஏதோ அவங்களுக்கு விஷம் கிடந்திருக்கான். இப்போ இவர் கூட வயிறு வலின்னு தான் சொல்லியிருக்காரு சந்திரசேகர். அதுக்கப்புறம் காலையில் 9:38க்கு அவர் உயிர் போயிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு அவர் வந்து நடந்து போய் ஏறியிருக்கார் ஆம்புலன்ஸில். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் உயிர் போயிருக்கு. நடந்து ஆம்புலன்ஸில் போனவர் அதுக்குள்ளே எப்படி உயிர் போகும்? ஸோ அதனால் ஒரு சைனைடு மாதிரி ஏதோ ஒரு பாய்சனு, உடனடியாக உயிர் போகக்கூடிய பாய்சன் அவங்க யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த பாய்சன் வந்து அன்ஐடென்டிஃபையபிளாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐ டவுட், ஐ அலீச். ஸோ அதனால் இந்த சாமியார் சந்திரசேகர் என்கிற சேகர் சாமியோட மரணமும் இயற்கையானது கிடையாது. இதுக்கு முன்னாடி 3 பேர் செத்ததையும் இந்த சேகரோட மரணமும், சேகர் சாமியோட சந்திரசேகரோட மரணமும் இவனால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த இவனை வந்து இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை பிடிப்பேன். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த மிரட்டை நான் இப்போது இதை சொன்ன பிறகு அவன் என்ன பதில் போடுறான்னு பார்த்தா அவன் பதில் ஒன்றுமே போடல, அதோடு அமைதியாகிட்டான். ஸோ அப்போ அவனுக்கு கட்டாயமாக அந்த லிங்க் இருக்குது, அவன் தான் அந்த 4 பேர் கொலை பண்ணான்னு அர்த்தம். இந்த மீன்வெளி இவன் ஃபோட்டோ வந்து அந்த சந்திரசேகரோட வீட்டுக்கு அனுப்பினேன்.
அவருடைய நம்பருக்கு அனுப்பி அவருடைய ஃபோன் நம்பர் இவரோட தொடர்பு கொள்ளவும் போட்டிருந்தது இல்லையா டெத் மெசேஜில், அவருக்கு அனுப்பி இந்த மாதிரி இவர் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சிருந்தாக்கா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இவருக்கும் அவங்க அந்த சந்திரசேகர் இறந்ததுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன், இவர் அநேகமாக அவருக்கு ஏதோ விஷம் வச்சு கொண்டு இருக்கலாம் நான் சந்தேகப்படுறேன், அதனால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா ப்ளூ டிக் மட்டும் வருது, அவங்களும் காண்டாக்ட் பண்ணல, ஃபோனும் பண்ணல. ஆனால் ஃபோன் பண்ணப்போ அவங்க பேரன் எடுத்தான், முதல் பையனுடைய பேரன், சந்திரசேகரோடைய முதல் பையனுடைய பேரன் எடுத்தான், அவனுக்கு ஒன்றும் தெரியல விவரம். அப்பா வந்தாக்கா ஃபோன் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இதுதான் இன்றைக்கி நிகழ்வுகள். இதை வச்சு கூட்டி கழித்து பார்த்தாக்கா அந்த மெட்ராஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்ற ஒரு ஃபார்மசூட்டிக்கல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு இருக்கக்கூடிய இந்த 8148486464 அப்படின்ற நம்பரை வச்சுருக்கிற அவன் தான் வந்து சேர்மன் துரையையும் சாந்தன் சாம்ராஜையும் நகுலன் குரூப்பில் ஒரு ஆளையும் கொண்டு இருக்கிறான். இப்போ லேட்டஸ்ட்டாக சந்திரசேகரை கொண்டு இருக்கிறான். ஸோ அடுத்து எனக்கு வந்து 8 நாளுக்கு குறி வச்சுருக்கிறேன், அதுக்கு முன்னாடி நூற்றுக்கு உள்ளே போட்டுருவேன். இருந்தாலும் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதே நேரத்தில் அவன் வந்து நகுலன் குரூப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகுலனோட ஐஎஸ்எஃப் குரூப், இம்மார்டல் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அப்படின்ற குரூப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகுலனை வந்து நான் எப்போவுமே சந்தேகப்படுவேன். இந்த இம்மார்டல் உலகெல்லாம் கொல்லை பண்ணுற கூட்டம் தான் நகுலனுடைய கூட்டம் அப்படின்னு நான் சந்தேகப்படுவேன். நகுலனையும் வந்து இஸ் ஆல்சோ ஆன்டி அறம்பாடி சித்தர் பாடல்கள், அறம்பாடி சித்தர் பாடலுக்கு எதிரானவன் நகுலன். அதே நேரத்தில் அந்த சாமியார் அறம்பாடி சித்தருக்கு ஃபேவர் பண்ணவர், அதை எடுத்து கொடுத்ததே அவர் தான்ற மாதிரி சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி நகுலனை குறித்து அவர் பாடலும் போட்டார் சமீபத்தில். லேட்டஸ்ட்டாக வந்த பாடல் வந்து நகுலனை குறித்து அந்த பாடல் வந்து அது விஷயமாக நேற்று வந்து ராதாகிருஷ்ணனுக்கும் நகுலனுக்கும் தமிழ் மாறன்றவருக்கும் கலைனுக்கும் சண்டை வந்தது நேற்று. ஸோ அதனால் நகுலன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த ஆளுன்னு நான் சந்தேகப்படுறேன். நகுலனுக்கும் அந்த ஃபோட்டோ அனுப்பினேன் தெரியுமான்னு சொல்லிட்டு. நகுலன் வந்து அதே நேரத்தில் சாந்தன் துரை அவங்களும் அறம்பாடி சித்தருடைய பாடலை நம்பினவங்க தான். ஸோ இவர் அறம்பாடி சித்தர் பாடல் வெளியிட்டவர். ஸோ அந்த குரூப்பில் நகுலன் குரூப்பில் அந்த செத்து போனால் அனைவரும் அறம்பாடி சித்தர் பாடலுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாம், அல்லது தன்னை ஏமாற்றுள்ளன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆகவே இந்த கொலைகளுக்கெல்லாம் மூல காரணம் நகுலனும் நகுலனுடைய குரூப்பும். ரெண்டாவது, இந்த கொலைகளில் வந்து மிக முக்கியமான ஆள் இப்போ நான் காமிச்ச அந்த ஆள், செல் நம்பர் 8148486464 ஃபோட்டோ உங்களுக்கு காமிச்சேன். அவன் தான் அதில் முக்கியமான மூல காரணம், அவன் தான் அதை பண்ணுறான்னு ஐ ஸ்ட்ராங்லி அலீஸ் அண்ட் ஐ டவுட். இதுதான் இன்றைக்கி மெசேஜ். ஸோ அந்த கொலைக்காரனை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம். அந்த 4 பேருடைய மரணத்துக்கு காரணமான இவனை கண்டுபிடிக்க முடியும். இவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி உண்மைகளை வெளிக்கொணரலாம். நன்றி, வணக்கம். ஷிவ் ஓம்.